10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்ணி ஒரு 10 திருக்குறளை நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க, அவர் பதிலுக்கு நீ ஒரு 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு சீமானை பார்த்து கேட்க, சீமான் உடனே இன்னும் காண்டாயிட்டான். நான் 10 குறளை சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அவர் பதிலுக்கு நான் 10 குறள் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்க, அதாவது வடிவேல் காமெடி இருக்கும்ல, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு சீமான்கிட்ட கேள்வி எழுப்பினாருல்ல, அவர் 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு பதிலா கேள்வி கேட்டிருக்க கூடாது. கவுண்டரா சீமான நோக்கி ஒரு 10 பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா தலைவன் அங்கேயே சரமாரியா அடிச்சிருப்பான். 10 என்ன 100 பொய் கூட சொல்லி இருப்பான். நீங்க எந்த ஊடகம்? இப்ப பதில் தெரியாத எல்லா அயோக்கிய பயலும் கேட்கறது வந்து நீங்க எந்த ஊடகம்ன்றதான். நீங்க எந்த ஊடகம்னு கேட்ட உடனே அவரு சொன்ன பதில் இருக்குது இல்ல, அதான் சூப்பரான பதில். நாங்க எழுத்து ஊடகம் அப்படின்னு அவரு சொல்ல, எழுத்து ஊடகம்னா எந்த ஊடகம் அப்படின்னு இவன் கேட்க, இன்னைக்கு நல்லா செருப்படி வாங்கியிருக்கிறான் மசமா. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் காரர் மட்டும் இல்ல, எல்லாருமே காரி துப்பிட்டாங்க. பருத்தி வீரன் படம் வரும்ல, ஒரு சின்ன பையன் வந்து மண்டையில அடிச்சு, பொணந்தின்னு ஒரு கேரக்டர் அடிச்சு மண்டையிலே குட்டி வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தா கூட்டு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி மண்டையிலே குட்டி போய் திரும்பவும் ஸ்கூல் படிச்சுட்டு வாடான்னு சீமான சொல்லுவாங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு திருச்சியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அதுல திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா, திருவள்ளுவரை தமிழ் மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் அவருக்கும் பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்திருக்குது. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு சீமானுக்கு திருச்சியில் வைத்து செருப்படி கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி பத்திரிகையாளர்கள். அதுக்கு முதல்ல திருச்சி பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சென்னையில் நடக்கும் பிரஸ் மீட்ல பெரும்பாலும் எதிர்கேள்விகளே இருக்காது. சீமான் வந்து அவர் பாட்டில் மேடையில் எப்படி உரையாற்றுவாரோ அதே போல பிரஸ் மீட்டிலும் உரையாற்றுவார். அண்ணனுக்கு தடவி கொடுக்குற மாதிரி 1-2 கேள்விகளை கேட்பாங்க. அண்ணன் நல்லா இன்னும் பாஞ்சு அடிப்பாரு. எதிர்கேள்விகளே இருக்காது. அப்படி எதிர்கேள்விகளை கேட்டால், அன்னைக்கு ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டாங்க, உடனே மற்றவங்களாம் பேசுறப்ப என்ன மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாருல்ல, அந்த மாதிரி ஆபாச தாக்குதல்களை நடத்துவார். அப்படி ஆபாச தாக்குதல் நடத்தும் பொழுது சென்னையில் உள்ள சக பத்திரிகையாளர்கள் உடனடியாக யாரும் தலையிட்டு, எப்படி ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் ஆபாசமா பேசுறீங்க, அது பெண்ணோ ஆணோ, அப்படி எந்த மற்ற சக பத்திரிகையாளர்கள் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கலாச்சாரமே இங்க இல்லை. அதே போல நான் சீமானிடம் நேருக்கு நேர் கேள்வி கேட்ட அந்த பிரஸ் மீட்லயும் சரி, சீமான் வாடா போடா அப்படின்னு ஒருமையில மிக தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி பேசும் பொழுதும் சக பத்திரிகையாளர்கள் எப்படி மௌனம் காத்தார்கள் அப்படின்றது, மௌனம் காத்தார்கள், சிலர் உள்ளம் குளிர்ந்தார்கள் அப்படின்றத அன்னைக்கு நான் கண்கூடாக பார்த்தேன். அப்ப இப்படித்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இப்படித்தான் இருக்குது. அது சேட்டலைட் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் வளமையாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திருச்சியில் ஒரு மெகா சம்பவம் நடந்துள்ளது. திருச்சியில் வைத்து இந்த திருட்டு பயல் சீமானுக்கு செருப்படி கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி பத்திரிகையாளர்கள். அங்க சீமான்கிட்ட அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு சம்பந்தமா கேள்வி வைக்கிறாங்க. ஒன்று நீ ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லு, இல்லை எதிர்க்கிறன்னு சொல்லு, ஏதோ ஒன்று விட்டுரு. அங்கேருந்து அடுத்த சப்ஜெக்டுக்கு வர்றாரு, வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா. ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவன் ஃபுல் போதையோட தான் வந்து சீமான் உட்காந்துருக்கிறாப்புல அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா சொல்லுங்க, நீங்கள் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு போதையிலேயே உளர ஆரம்பித்தார் சீமான். உடனடியாக பத்திரிகையாளர் ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சார் அப்படின்னு வந்து பதில சொல்லிட்டாரு. திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க நீங்க? தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ்? எந்த ஊடகம்? அத எந்த எழுத்து?
இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில் எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள்னாலும் ஒவ்வொரு 1வது 10 குறள், 2வது 10 குறள் வச்சிருக்காங்க. எல்லா பாடத்துல எல்லா புக்லயும் இருக்கு. சரி, 12வது வகுப்பு வரைக்கும் இது போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன படிச்சீங்க, எங்க படிச்சீங்க திருக்குறளை அப்படின்னு சீமான் கேட்க, நான் பள்ளிக்கூடத்துல தான் வந்து திருக்குறளை படிச்சேன்னு அவர் திரும்ப சொல்லி சீமானுக்கு மிகப்பெரிய பல்ப் ஆயிருச்சு. உடனே சீமான் பெரிய அறிவாளின்னு நினைச்சு, எங்க ஒரு 10 திருக்குறளை நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க, அவர் பதிலுக்கு நீ ஒரு 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு சீமானை பார்த்து கேட்க, சீமான் உடனே இன்னும் காண்டாயிட்டான். ஏன்னா ஃபுல் போதையில வேற இருந்தான்ல. உடனே சீமான் பதிலுக்கு கேட்கிறான், நான் 10 குறளை சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் பதிலுக்கு, நான் 10 குறள் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்க, அதாவது வடிவேல் காமெடி இருக்கும்ல, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த காமெடியை போல சீமான் இன்றைக்கு குடிபோதையில் இருந்ததை, ஒரு பைத்தியக்காரன் போல உளறியதை திருச்சி பத்திரிகையாளர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. திருச்சி பத்திரிகையாளர் இப்படி சீமான்கிட்ட கேள்வி எழுப்பினார்ல, அவர் 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு பதிலா கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அவரை நோக்கி 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்றப்ப கவுண்டரா சீமானை நோக்கி ஒரு 10 பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா தலைவன் அங்கேயே சரமாரியா அடிச்சிருப்பான். 10 என்ன 100 பொய் கூட சொல்லி இருப்பான். இவன் பெரிய யோக்கிய மாதிரி திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அக்கறை உள்ளவன் மாதிரி பேசுறான். இதே திருவள்ளுவரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கல்லுண்ணாமை அப்படின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக திருவள்ளுவர் வந்து ஒரு லூசு பைய, ஒரு பைத்தியக்கார பைய அப்படின்னு இதே சீமான் நாராயணன் தான் பேசினான். அப்படி பேசிட்டு இன்னைக்கு ஏதோ திருக்குறள் மேல ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறான் பாருங்களேன். அடுத்து இப்படியெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மடக்கிட்டே இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள். சீமானை இப்படி மடக்கிட்டே இருக்கிறப்ப சீமான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவான்னா, உடனடியா டாபிக்கை திருப்புற மாதிரி அடுத்த கேள்வியை ஒரு எதிர்கேள்வியா வைப்பான் சீமான். சீமானுடைய வழக்கமான அவனோட பிரஸ் மீட் அதான். நீங்க கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பீங்க, ஆனா உங்களே அசர்ற மாதிரி பதில் சொல்லுவான். ஏன்னா மைக்ல பேசுறது சீமான், தூரத்துல இருந்து கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர்கள். இப்ப பத்திரிகையாளர்கள் சொல்றது வந்து ரொம்ப மைல்டா தான் கேமரால கேட்கும், ரொம்ப கிட்ட நின்று கேட்டாதான் அந்த மைக் வந்து சவுண்டை எடுத்துக்கும். அதனால சீமான் சத்தமா வந்து இன்னொரு டாபிக் பத்தி பேசுவான். இது முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா, உதயநிதி பதில் சொல்லுவாரா, சபாநாயகர் பேசுவாரா, மோடிக்கு இந்த தில்லு இருக்குதா அப்படின்னு கேள்வியை விட்டுட்டு ஷார்ப்பா நீங்க பாருங்களேன், எந்த பிரஸ் மீட்ல சீமானுக்கு எதிராக கேள்வி கேட்டா சும்மா லைட்டா கேட்டீங்கன்னா போதும், தடுக்கி விழுந்துருவான் கீழே, மூக்கு உடைஞ்சு ரத்தம் தொரன்னு ஊத்திரும். அந்த அளவுக்கு தான் சீமானுடைய அறிவு, புத்தி, சிந்தனை. மேல் மாடி வந்து ஃபுல்லா காலி, மேல் மாடியில் வந்து ஃபுல்லா சரக்கு மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கும் திரும்ப 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 பத்திரிகையாளர்கள் எழுப்பின கேள்வியில தடிக்கு விழுந்து மூக்கு சில்லா உடஞ்சிருச்சு இன்னைக்கு சீமானுக்கு. திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு குச்சமே இல்லாம கேட்கிறான், எந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல திருக்குறள் படிப்பிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க, உச்சமே இல்லாம கேக்குறாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போற எல்லாருக்குமே படிச்சிருப்பாங்க. எங்க இவனும் ஸ்கூலுக்கு போனதா சொல்றான், பிஏ டிகிரி ஏதோ பிஏ பொருளாதாரம் படிச்சிருக்கிறான் அப்படின்லாம் மேடைகள்ல பேசுறான். இவன் ஸ்கூலுக்கு போனானா இல்லையான்ற டவுட்டே நமக்கு வருது. ஏன்னா இவனே சொல்லிருக்கிறான், காலையில பைய தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம், கல்லு குடிப்போம், அப்புறம் பரோட்டா திங்கிறதுக்கு வந்து திரும்ப இன்னொரு ஊருக்கு போவோம், அப்புறம் வந்து கபடி விளையாடுவோம், இதுதான் நாங்கள் டெய்லியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருப்பான். முறையா ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே என்னன்னு தெரியும். கல்லு குடிக்கிறது, பரோட்டா திங்கிறது, அப்புறம் வந்து கபடி விளையாடுறதுன்னு ஸ்கூலுக்கு உள்ளேயே இல்லாத ஒரு திருட்டு பயலாக தான் அந்த சீமான் வந்து இருந்திருக்கிறான். அப்புறம் எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் மட்டும் இல்லை, இவன் பையன் அவன் வந்து தமிழ் மீடியம் போறானா? உண்மையில இவனுக்கு தான் தமிழ் பள்ளிகள் இருக்குது அப்படின்றதே தெரியல. தாய் தமிழ் பள்ளிகள் அப்படின்ற பள்ளி முழுக்கவே தமிழ் மட்டுமே, எல்லா சப்ஜெக்டுமே தமிழ்லயே இருக்கிற பள்ளிகள் இருக்குது. அதே போல அரசு பள்ளிகள் இங்கிலீஷை தவிர மீதி எல்லா சப்ஜெக்டுமே தமிழ் ஒரு பாடமா இருக்கும். அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அப்படித்தான் எல்லாரும் படிச்சு வந்திருக்கிறோம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, அதுல தமிழ் இருக்கும். யாரெல்லாம் வந்து அது இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எவன்லாம் ஸ்கூல் போறானோ அவன்லாம் தமிழ்நாட்டில் திருக்குறள் படிச்சுதான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேணா திருக்குறள் இல்லாம இருக்கலாம். அப்படி ஒரு தரித்திரம் முடிச்ச ஸ்கூல்ல தான் சீமான் வந்து அவன் பையனை சேர்த்திருக்கிறான். அப்ப இவனும் திருக்குறளை படிக்கல, இவன் பையனும் திருக்குறளை படிக்கல. அதனால இவனுக்கு என்ன நினப்பு மயிருனா,
பாட புத்தகத்திலேயே திருக்குறள் இல்ல. எப்படி பாருங்க, நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன் வரலன்றாரு. எப்படி பாருங்க சவடால் அடிக்கிறான். தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எல்லாருமே அந்த பத்திரிகையாளர் சொல்றாங்க, ஏங்க செய்யுள் பகுதி இருக்குதுங்க, மனப்பாட பகுதி இருக்குதுங்க, அதுல திருக்குறள் இருக்குதுங்க, 10 திருக்குறள் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸா இன்க்ரீஸ் ஆகி போறப்ப 10 20 ஆகும், 20 30 ஆகும். நீங்க 4வது 5வதுல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு தமிழ் பாடத்திலையும் வந்து திருக்குறள் கட்டாயம் இருக்கும். 10ல இருந்து 20 குறளாவது இருக்கும். அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் எழுதியே ஆகணும். 2வது, இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ் வாத்தியாருக்கு வந்து மரத்தடியில உட்கார வச்சு திருக்குறள்ல எழுதணும்னா காதை அப்படியே போட்டு திருவுன்னு திருவி எடுத்துருவாங்க. பெரம்படியெல்லாம் வாங்குவாங்க ஸ்கூல்ல. நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். திருக்குறள் தெரியவில்லை என்றால் இதுதான் தமிழ்நாட்டுல ஒரு நிலைமை. சரி, இதுவும் தெரியலன்னா பரவாயில்ல, நீ தான் ஒரு தற்கொலை முண்டம், உன் பையனும் ஒரு தற்கொலை முண்டம், உங்க 2 பேருக்குமே தெரியல. ஆனா நீ பஸ்ல என்னைக்காவது கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கிறியா இல்லையா? யாராவதுங்க தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் பஸ் ஏறின எல்லாருக்குமே தெரியும், டிரைவர் சீட் இருக்கும், டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு திருக்குறள் எழுதி போட்டிருப்பாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல, இப்ப இங்க வள்ளுவர் கோட்டம் இருக்குது, அங்க திருக்குறள் இருக்குது. பல இடங்கள்ல அரசினுடைய அலுவலகங்கள் இருக்கின்ற பல இடங்களில் திருக்குறளும் திருவள்ளுவரும் நீங்க மர தமிழ்நாட்டுல நிறைஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, கன்னியாகுமரியில வந்து கலைஞர், அதே கலைஞர் தான் அரசு பேருந்துகள்ல திருக்குறள் கொண்டு வந்தாரு. அதே கலைஞர் தான் குமரியில வந்து திருவள்ளுவரை அவ்வளவு உயரத்துக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவன் வந்து எங்க படிப்பிக்கிறாங்க, எந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. அடுத்து கேட்டதுதான் ஹைலைட்டான கேள்வி, நீங்க எந்த ஊடகம்? இப்ப பதில் தெரியாத எல்லா அயோக்கிய பயலும் கேட்கறது வந்து நீங்க எந்த ஊடகம்ன்றதுதான். நீங்க எந்த ஊடகம்னு கேட்ட உடனே அவரு சொன்ன பதில் இருக்குது இல்ல, அதான் சூப்பரான பதில், நாங்க எழுத்து ஊடகம் அப்படின்னு அவரு சொல்ல. எழுத்து ஊடகம்னா எந்த ஊடகம் அப்படின்னு இவன் கேட்க, அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வாயை மூடிக்கிட்டான். ஓ, இங்கிலீஷ் பத்திரிக்கை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அடுத்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. இதே யூடியூபரோ இல்ல சன் செய்தியாளரோ இருந்தா, நீ வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கேட்கிற, நீ வந்து ஒரு மனநோயாளி அப்படின்னு திசை திருப்பி இருப்பான் சீமான். பட் ஆனா இந்த விவகாரத்தில் இன்னைக்கு நல்லா செருப்படி வாங்கியிருக்கிறான் வசமா. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் காரர் மட்டும் இல்ல, எல்லாருமே காரி துப்பிட்டாங்க. ஏங்க செய்யுள்ல இருக்குது, மனப்பாட பக்கத்துல ஸ்கூல் பசங்க அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, ஆமா வருதுங்க நாங்க படிக்கிறீங்க. ஒரு சின்ன பசங்கள்கிட்ட செருப்பு, இந்த பருத்தி வீரன் படம் வரும்ல, ஒரு சின்ன பையன் வந்து மண்டையில அடிச்சு, ஆமா பொணந்தின்னு ஒரு கேரக்டர் அடிச்சு மண்டையிலே குட்டி, வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தா கூட்டு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி மண்டையிலே குட்டி போய் திரும்பவும் ஸ்கூல் படிச்சுட்டு வாடான்னு சீமான சொல்லணும். ஒரு இளவும் தெரியாத இந்த தற்கூரி. இதே திராவிட இயக்கம் இது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பொது இடங்கள்ல இப்படி இருக்குது. இதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு? திருக்குறள் வந்து கடந்த 2000 ஆண்டுகளில் திருக்குறளினுடைய மேன்மை தமிழ் மக்களுக்கு தெரியல. ஏன்னா பக்தி இலக்கியங்கள், மற்ற இலக்கியங்கள், சமஸ்கிருத இலக்கியங்கள், சமஸ்கிருதத்தை தமிழ்படுத்திய வால்மீகியினுடைய ராமாயணத்தை தமிழ்படுத்திய கம்பராமாயணத்தினுடைய ஆதிக்கம், இப்படி 2000 ஆண்டுகளாக மண்மூடி கிடந்த திருக்குறள் மீண்டும் பதிப்பிக்கப்படுகிறது. மீண்டும் அந்த திருக்குறளை மக்கள் மயப்படுத்தியது பிரிட்டிஷ்காரங்க பதிப்பிக்கிறாங்க. அதை மக்கள் மயப்படுத்தியது திராவிட இயக்கம், தந்தை பெரியார். திருக்குறளுக்கென்றே 2 நாள் மாநாடு போடுறாரு. ஆரம்பத்துல அவர் திருக்குறள் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். ஆனால் திருக்குறள், தமிழனுக்கு ஒரு மதம் இருக்கிறது என்றால் திருக்குறளை உங்கள் மதம் என்று சொல்லுங்கள். தமிழருக்கு ஒரு நெறி இருக்கிறது என்றால் திருக்குறள் நெறி என்னுடைய நெறி அப்படின்னு சொல்லுங்க. உங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளோன் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற அளவிற்கு திருக்குறளை போற்றி கொண்டாடினார் தந்தை பெரியார். ஆனா அந்த பெரியார் தான் மலம்னு சொன்னாரு அப்படின்னு கூசாம பச்சை பொய்ய சொல்லுவானுங்க. அதை சொன்னது கம்பராமாயணத்தை சொன்னாரு, அவர் திருக்குறளை பத்தி அப்படி சொல்லல. ஆனா இப்படி பச்சை பொய் சொல்லுவானுங்க. இப்படி 2 நாள் மாநாடு போட்டு தெரு தெருவாக வீதி வீதியாக திருக்குறளை தமிழ் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட இயக்கம். அன்றைக்கு திருக்குறளை தீக்குறள் என்று இழிவுபடுத்தியது சங்கராச்சாரி கூட்டம். அன்னைக்கு காஞ்சி மகா பெரியவா அப்படின்னு ஒரு சங்கராச்சாரி இருந்தான். அவன் திருக்குறளை தீக்குறள் அப்படின்னு எழுதினான். கடுமையான எதிர்ப்பு வந்தது, கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சாங்க தமிழ் மக்கள். அப்படி தெரிவித்த பிறகு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து, நான் அப்படி சொல்லல, இப்ப எச் ராஜா வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப நான் அப்படி சொல்லல, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. அதே போல சங்கராச்சாரி அன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். அப்படி இந்த திராவிட இயக்கம் அதனுடைய கடந்து வந்த பாதையில் திருக்குறளுக்கு
அதிக அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், இப்படி திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. நீங்க அந்த பட்டியல் எடுத்தாலே அது ஒரு மிகப்பெரிய பட்டியலா இருக்கும். அப்படி இவனை எழுத சொல்லுங்களேன், திருக்குறளை ஒரு உரை எழுத சொல்லுங்க. இவனுக்கு என்ன தெரியுங்களா தெரியும்? ஒரு 4 பாட்டு தெரியும். இவன் எப்படி மேடையில பேசுவான்றதை மட்டும் சொல்றேன். ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு 6வது 7வது படிக்கிற பையன் எப்படி தயாராவானோ அப்படி தயாராகிறவன் தான் சீமான். ஒரு தொல்காப்பிய பாட்டு இருக்குது, அதை எவனோ இவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறான். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு அப்படின்ற ஒரு தொல்காப்பிய பாடல். அந்த பாடலை ஒரு 150-200 மேடையில பேசியிருப்பான். அது ஒண்ணு. அப்புறம் ஒரு திருக்குறள் வந்து சொல்லுவான், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு. மாடு மேய்க்கிறதுக்கு உதாரணமா கல்வி எப்படி ஒரு செல்வமோ அது போல மாடும் ஒரு செல்வம் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லிருக்கிறாரு. அதனால எல்லாரும் மாடு மேய்ங்கம்மா. சரி, தாத்தா தாண்டா கல்லுண்ண சொல்லிருக்கிறாரு, கல் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கிறாருன்னா தாத்தா வந்து அவன் லூசு பைய, அவன் பைத்தியக்கார பைய அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இது போக பிளேட்டோ, இது போக அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ஹிட்லர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, ரூசோ என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. இப்படி வந்து பொன்மொழிகள் புத்தகம் இருக்கும்ல, புத்தக கண்காட்சியில, அந்த பொன்மொழிகள் புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை குறிப்பெடுத்துக்குவான், மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில சொல்றதுதான். அதாவது சினிமா டைலாக் மாரி தான். என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறல்ல பூச அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு படம் முழுக்க ஒரே டைலாகா வரும்ல. அதே போல இவன் ஒரே ஸ்பீச் தான், அதுல ஒரு முன்னாடி பின்னாடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருப்பான், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இருக்காது. இவன் ஒரு டுபாகூர்லயும் டுபாகூர், நம்பர் 1 டுபாகூர். சரிடா, உன் கருத்து என்ன அதை சொல்லு. அவர் இதை சொல்லிருக்கிறாரு, இவர் அதை சொல்லிருக்கிறாரு, சொல்லு. இவன் கருத்துன்னு எதையாவது எடுத்து பார்த்தோம்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. இடுமானம் கார்த்தி, நீங்க மேட்ரை போட்டு கழட்டி விடுங்க, அண்ணன் இருக்க, அண்ணன் பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் மசுருன்னு சொல்லுவோம், பிசுறுன்னு சொல்லுவோம். காளியம்மா உன்னை நாங்க தட்டி விடுவோம் அப்படின்னு காளியம்மாவை தட்டி விடுறது. இதுதான் எனக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமா வந்துட்டாங்க, ஃபுல்லா ரொமான்ஸ் விடுறாங்க அப்படின்னு அதை சொல்றது. இதை தாண்டி அவன் பண்ற வேலை என்னன்னா, பொதுக்கூட்டத்துக்கு அவ்வளவு நேரம் கூட அவனால குடிக்காம இருக்க முடியல பாருங்களேன். பொதுக்கூட்டத்துக்கும் சரி, பிரஸ் மீட்டுக்கும் சரி, வந்துட்டு தலையை ஆடிக்கிட்டு கண்ணை அப்படியே சொருவி இருக்கும், இப்படியே பிரஸ் மீட்ல உட்கார்றது. இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான நபர் தான் இந்த சீமான். அந்த சீமானுக்கு திருச்சியில் நல்ல செருப்படி விழுந்திருக்கிறது. ஆனால் அந்த ஜென்மம் திருந்துமா என்றால் கட்டாயம் திருந்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதே பிரஸ் மீட்ல இன்னைக்கு சீமான் சொல்றான், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை விட அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனால் போதும் அப்படின்னு சொல்றான். நீ யார் மயிராண்டி இதெல்லாம் சொல்றதுக்கு? சூத்திரனும் பஞ்சமன்னும் காலங்காலமாக கோயிலுக்கு வெளியே நிறுத்தி வைத்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எப்படி பழமொழி? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். வெளியவே நின்று நாங்களாம் நொட்டிட்டு போகணும், உள்ள பாப்பா வந்து பருப்பு நெய்யும் தின்னுட்டு கருவறைக்குள் கூட்டு போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு தேவநாதன் சிக்கனால இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்வானுங்க. அதுக்கு நாங்க விளக்கு பிடிச்சிக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கணுமா? ஏன்டா பரதேசி, நீ வந்து ஆகல, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போய் ஓரமா நில்லு. ஆண்டாண்டு காலமாய் எதன் பெயரால் ஒடுக்கப்பட்டோமோ, எதன் பெயரால் நசுக்கப்பட்டோமோ அந்த உரிமை மீண்டும் வேண்டும். கருவறைக்குள் தமிழ் போனா மட்டும் போதாது, தமிழனும் கருவறைக்குள் போக வேண்டும் அப்படின்றதான் தந்தை பெரியாரினுடைய முழக்கம். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய முழக்கம். இன்னும் சொல்ல போனால் மக மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க, கருவறை நுழைவு போராட்டம். போய் ரங்கநாதர் கருவறைக்குள்ளேயே போய் பெரியார் அம்பேத்கரனுடைய போட்டோ வச்சு அந்த கருவறையை தீட்டாக்கினார்கள். அப்படி நம்மெல்லாம் உள்ள போகணும். அது அந்த சாமியை தொட்டால் தீட்டு என்றால் அந்த சாமியை தொட்டு பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு 100 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்கிறோம். சீமான் கேட்கிறான், ஏன் உள்ள விடல தமிழ்நாடு அரசு? நியமிக்கிறது நீங்க தானேன்னு. ஏன்டா சைக்கோ சீமான், 200 பேருக்கு மேல பயிற்சி கொடுத்துட்டாங்க. அதுல வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் பேருக்கு 24 பேருக்கு போட்டிருக்கிறாங்க, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான ப்ராசஸ்ல இருக்குது. ஆனா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாப்பானுங்க, தடை வாங்கிட்டானுங்க. நீ ஏத்து பேச, சுப்ரீம் கோர்ட்ல வந்து எதுக்கு தடை கொடுக்குறீங்க? தமிழை வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாதா அப்படின்னு நீ ஏத்து பேசு. நீ தான் வந்து பாப்பானையே தமிழன்ட்ட 2000 வருஷமா உங்களோட கலந்துட்டாங்களாம். அதனால ஆரிய படையெடுப்பாளர்களை, ஆரிய ஆக்கிரமிப்பாளர்களை தமிழர்கள் என்று சொல்லுகின்ற இன துரோகினி, நம்முடைய சகோதர இனமான தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் எதிரிகளாக பேசுகின்ற ஒரு இன துரோகினி, கைக்கூலி நீ, அந்த ஆரிய கூட்டத்தின் சொம்பு தூக்கி நீ வந்து அர்ச்சகர் பிரச்சனை இதை பத்திலாம் நீ பேசுறதுக்கே எந்த தகுதியும் இல்லை. இது போக அவன் சொல்றது வந்து
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதெல்லாம் எடுத்து தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ நொட்டுறதுன்னா உங்க அப்ப மோடிக்கிட்ட நொட்டு, இங்கெல்லாம் நொட்டுற வேலையை வச்சுக்காத. வந்து எவ்வளவு படையாட்சி கொடுத்துருக்கிறீங்க, அதான் எவ்வளவு படையாட்சி கொடுத்தாங்கன்னு லிஸ்ட் வந்துருச்சுல்ல, அந்த லிஸ்ட்டை தான் பார்த்துட்டீங்கல்ல. கேட்ட 10.5 விட எல்லா துறையிலுமே அதிகமாக தான் இருக்கிறாங்க. வேற என்ன நீ வந்து இதுல கணக்கெடுப்பு கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமா வந்த ஆர்டிஐ வந்து பொய், அப்படி ஒரு விவரத்தையே நாங்க விடலன்னு சொல்லி ஆர்டிஐ கிட்ட போட்டு ஒரு யூடியூபர் வந்து தகவல் வாங்கியிருக்கிறதாவோ அதை ஆதாரம்னு சொல்லி ஸ்டேஜில் பேசினாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், எந்த பள்ளியில வந்து திருக்குறள் இருக்குது அப்படின்னு கேட்டான்ல, அதே தான். நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், எந்த ஆர்டிஐல அது இருக்குது அப்படின்னு சீமான் கேட்கறான். இல்லவே இல்லைன்றான். அவன் இருக்கிற உலகம் போதை உலகம், பெண்கள் உலகம், அந்த உலகத்தில் இருக்கிறான். நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துல இருக்கிறோம், காலில் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். அவன் வந்து போதையில வானத்துல இசுசு கார்ல வந்து பறந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்படி தெரியும்? பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாக அந்த ஆர்டிஐ வந்துச்சு. இந்த ஆர்டிஐயே காட்டுறேன் பாருங்க. பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, அந்த நலத்துறை சார்பா வந்த ஆர்டிஐ வந்த டேட் என்ன அப்படின்னா 31/7/2024. அனுப்புனர் சே ரீட்டா லிடியா BA, அரசு சார்பு செயலாளர், பொது தகவல் அலுவலர். பெறுநர் திரு P பொன்பாண்டியன், கொண்டையங்கோட்டை மறவர் சங்கம் அப்படின்னா அவரோட அட்ரஸ் போட்டுருக்குது. இதுல ரொம்ப தெளிவா இருக்குது இந்த ஆர்டிஐ. அவனுங்கெல்லாம் வந்து முதல்ல கண்ணாடி போட சொல்லுங்க சீமான், இல்ல போதையே இல்லாம நார்மலா இருங்க சீமான், அப்பதான் என்ன வந்திருக்குது இல்லைன்னு தெரியும். டிடி நெக்ஸ்ட்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ் செய்தியே அதான். இல்ல பாமகவே அதை மறுக்கல, இல்ல பாமகவே மறுக்கல ஆர்டிஐ வந்தது. ஆமா, அதுல குறைபாடுகள் இருக்குதுன்னு தான் பாமகவே சொல்றானுங்க. ஆனா இவன் ஆர்டிஐயே இல்லம்மா, அதுதான் காமெடி மாதிரி தான். அண்ணா வாழை மீன் இருக்குன்றான், வஞ்சர மீன் இருக்குன்றான், ஆனா இந்த ஜாமீன் மட்டும் மார்க்கெட்ல கிடைக்கலன்றானே அப்படின்ற மாதிரி. இவனோட போதை உலகத்திலிருந்து இவன் வெளியே வந்தாதான் இதெல்லாம் புரியும். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.